அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது சங்கடஹர சதுர்த்தியில் நான் செய்த பூஜை நேற்று மாலை செய்தது. அதோடு விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதனால் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கறதையும், இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை, பஞ்சமி திதியோட வரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாள்ல நம்ம பெருமாளையும் கிருஷ்ண பகவானையும் வழிபடுவதால் என்ன ஒரு பயன் கிடைக்க போகுது, கிருஷ்ணருடைய 3வது அவதாரமான வராகமூர்த்திய பஞ்சமி திதியில வழிபாடு செய்யறதுனால வீடு மனை யோகம் அமையும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? அது நிதர்சனமான உண்மை. அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம திருவோண நட்சத்திரத்துல நம்ம சந்திரனை வழிபாடு செய்யறதுனால என்ன நன்மைகள், இது எல்லாமே ஒருங்கே நமக்கு சேர்ந்து இந்த நாள்ல அமைஞ்சிருக்கு. காலையில நீங்க பூஜை பண்ணாட்டியும் மாலையிலேயாவது இந்த நாளை தவற விடாம பூஜை பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த நாள்ல பசுவுக்கு நம்ம உணவளிக்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நமக்கு நேற்று தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தி. தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தியில் நம்ம விநாயகர் பெருமான வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. நான் நேற்று விநாயகருக்கு எல்லா விநாயகரையும் எடுத்து நல்லபடியா அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ணேன். நிலைவாசல்லையும் நேற்று வியாழக்கிழமை நான் தொடச்சு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பாதம், மகாலட்சுமி பாதம்லாம் வரைஞ்சாச்சு. என்கிட்ட இருக்கிற கற்பக விநாயகர் வாசல்ல வச்சிருப்பேன். அதுல வெள்ளருக்கு கட்டை வச்சிருப்பேன். அதே மாதிரி வெள்ளருக்கு விநாயகர், கோமாதா இவங்களை வச்சிருப்பேன். வியாழக்கிழமை எப்பவுமே நான் ஏத்துற விளக்கு குபேர விளக்கு, இதை வாசல்ல நான் ஏத்திடுவேன். சோ இந்த மாட தீபத்துல நான் இதான் வியாழக்கிழமை செய்வேன். கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அபிஷேகம் பண்றதுக்கு நான் விநாயகர் பெருமான எங்கிட்ட இருக்க எல்லா விநாயகரும் நான் எடுத்து வச்சுட்டேன். மாலை 6:30 மணிக்கு தான் நான் பூஜை பண்ணேன். ஏன்னா சந்திரன் வர நேரத்துல, அந்த இருள் சூழ்ந்த நேரத்துலதான் நம்ம இந்த வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. காலையில செய்யறதை விட மாலை வேளையில செய்யறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சந்திரனை போய் வழிபாடு செய்யறதும் ரொம்பவே நல்லது. சந்திரன் மனத்துக்கு உரிய ஒரு கிரகம். மன சஞ்சலம், மன அமைதி இல்லாம குழப்ப நிலையில இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி சங்கடகர சதுர்த்தியில சங்கடங்கள்லாம் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு சந்திரனையும் வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துல நம்ம கிருஷ்ண பெருமான வழிபாடு செய்யறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அதிபதி, அந்த சந்திரனுக்குரிய அதிபதி தான் பாத்தீங்கன்னா அந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா வர நாள்ல நம்ம பெருமாளை வழிபாடு செய்யறது, கிருஷ்ணரை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்முடைய மன குழப்பங்களை தீர்க்கும். அதே மாதிரி சந்திரனால இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பஞ்சமி திதியில பொதுவா நம்ம வாராகி அம்பாளை தான் வழிபாடு செய்வோம். ஆனா வராகமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய 3வது அவதாரமான, அதாவது பூமாதேவிய காத்தருள செய்த ஒரு அற்புதமான அவதாரம். பூமியை காப்பாற்றுவதற்காகவே அவதரித்த ஒரு அவதாரம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா வராகமூர்த்தி, வராக அவதாரம். அதாவது பன்றியின் உருவத்தோட இருக்கக்கூடியது. பஞ்சமி அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா வாராகி அம்மன் தான். அவங்க எப்படி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமோ, எனக்கு வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சு நான் பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வராகமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். பஞ்சமி அன்னைக்கு நாகர்கள் வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. நாகங்களை வழிபாடு செய்வது, அதே மாதிரி சர்ப்பதோஷம் உள்ளவங்க அந்த கோவில்ல இருக்க நாகருக்கு அபிஷேகம், மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறது ரொம்பவே ஒரு சிறந்த உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும். சோ எந்த நாள்ல எந்த திதியில நம்ம என்ன விஷயங்கள் செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரி பலன்கள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால நமக்கு எப்பெல்லாம் பூஜை பண்ண முடியும், எப்பெல்லாம் சாமி கும்பிட முடியுதோ அப்பெல்லாம் நீங்க கும்பிட்டுக்கோங்க. கும்பிடாத போது நீங்க மனசுக்குள்ளேயே அந்த கடவுளை நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதானே தவிர மத்தபடி நம்ம இந்த நாள்ல தான் கும்பிடணும், இந்த நேரத்துலதான் கும்பிடணும், நம்ம வேண்டுதல் நிறைவேற்றுற வரைக்கும் தான் கும்பிடணும் அப்படின்னு எந்த ஒரு பிக்ஸும் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கடவுள் நம்ம கூட எப்பவுமே இருக்கவர். மனுஷங்க மாதிரி ஒரு ஸ்டேஷன்ல ஒரு குறிப்பிட்ட நபர் நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேஷன் வந்தோடனே வேற ஒருத்தர் வர மாதிரி கடவுள் நீங்க நம்பினீங்கன்னா அப்படிலாம் பாதியிலே ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி போற ஆளே கிடையாது. அவர் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவார். ஏன் நம்ம இடுகாட்டுக்கு போனா கூட அங்க கூட பாத்தீங்கன்னா சிவபெருமான் நம்ம கூடவே கைப்பிடிச்சு நம்ம ஆன்மாவை கூட்டிட்டு போறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட தெய்வங்கள் தான் நம்முடைய தெய்வங்கள். அதனால நீங்க நம்பிக்கையோட எல்லாமே செய்யுங்க. என்னால மனுஷங்களை நம்ப முடியல அப்படின்னா தெய்வத்துக்கால சரண்டர் ஆயிருங்க. தெய்வத்தை மட்டும் முழுசா நம்புங்க. மனுஷங்களோட பேசுங்க, பழகுங்க. ஆனா அந்த மனுஷங்க அவங்க கூட எதுக்காக பழகுறாங்க, ஏன் பழகுறாங்க, என்ன காரணத்துக்காக பழகுறாங்க, அவங்க எதுக்காக உங்களை விட்டுட்டு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் கடவுள் பாத்துக்குவாரு. நீங்க அதுக்காக வருத்தப்படவே தேவையில்லை. எது நடந்தாலும் அது கடவுளோட செயல் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சஞ்சலமும் ஏற்படாது. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா சந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. பௌர்ணமியில சந்திரனை பார்த்து நம்ம அவர்கிட்ட நம்ம வேண்டும் போது மனசுல இருக்க அந்த சஞ்சலங்கள்லாம் நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
இப்ப நம்ம வராகமூர்த்தி வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்ம கிட்ட வந்து வராகமூர்த்தி படம் வந்து இருக்காது. நிறைய பேர் வீட்டுல பெருமாள் படம் இருக்கும், கிருஷ்ணர் சிலை இருக்கும். அவங்கள வந்து நீங்க கிருஷ்ணரோட அவதாரம் தானே, அதனால வந்து வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரத்துல அந்த மாதிரி நீங்க வந்து வரும்போது திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கெல்லாம் நீங்க வந்து பஞ்சமி திதியோட வருது இன்னைக்கு. அந்த மாதிரி பஞ்சமி திதியில வரக்கூடிய அந்த நாள்ல வராகமூர்த்தியோட காயத்ரி மந்திரம் வந்து சொல்லுங்க. அதே மாதிரி வராகமூர்த்தியை நினைச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க. அதான் பெருமாள்கிட்ட கூட நீங்க வராகமூர்த்தியா நினைச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வைக்கலாம். அந்த நாள்ல எனக்கு வந்து வீடு மனை யோகம் அருளை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிக்கிறது. பெருமாளுக்கு வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போகும்போது துளசி சாட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பசுக்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது. ஏன்னா திருவோண நட்சத்திரம் அப்படின்னாலே அது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு உகந்தது. அப்படி வந்து கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மாடு மேய்ச்ச ஒரு சிறுவனாதான் இருந்தாரு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது பசுக்களோட ரொம்ப பிரியமான ஒரு கடவுள் அப்படின்னா அது வந்து கிருஷ்ண பகவான் தான். சோ நீங்க பசுக்களுக்கு வந்து இந்த நாள்ல நீங்க உணவு கொடுக்கறது, பழங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு பசு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு சுக்கிரஹோரை பூஜை செய்யலாம்னு சொல்லிட்டு மகாலட்சுமி பூஜை செய்யலாம்னு எடுத்து வச்சேன். கரெக்டா வந்து பசு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பழங்கள் வாழைப்பழம் இருந்தது, அதையும் வந்து வச்சுட்டு தண்ணீர் வந்து கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு போனாங்க. அவங்களே வந்து வந்தாங்க இன்னைக்கு வீடு தேடி. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நேற்று எப்படி விநாயகருக்கு நான் வந்து சாயங்காலம் வழிபாடு செஞ்சேனோ, அபிஷேகம் பண்ணணும், அதே மாதிரி இன்னைக்கு திருவோணமும் வருது, வெள்ளிக்கிழமையும் வருது, பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்தனால கிருஷ்ணருக்கும் வாராகி அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் சேர்த்து இன்னைக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணியாச்சு. வாராகி அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் குங்கும அபிஷேகம் வந்து ஸ்பெஷலா வந்து பண்ணியிருந்தேன். மற்ற எல்லா அபிஷேகங்களும் பால் தயிர் இது எல்லாமே வந்து எல்லா கடவுளுக்கும் நான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்பவே சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தது. இந்த வராக மூர்த்தியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து வேண்டுறீங்க. செவ்வாய்க்கிழமை வந்து நீங்க வந்து நல்லபடியா முருகனை வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதோட சேர்த்து நீங்க பஞ்சமி திதி அன்னைக்கு பெருமாளை வந்து வழிபாடு செய்யுங்க. அதுவும் வராகமூர்த்தியோட காயத்ரி மந்திரத்தோட நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதோட சேர்த்து பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம பசுவுக்கு வந்து உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு வீடு மனை யோகம் வந்து அருளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு பெற்றுத்தரும். அகத்திக்கீரை கொடுக்கறவங்களும் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வரும்போது நமக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. பஞ்சமி அப்படின்னா நம்ம வந்து வாராகி அம்மனை சொல்றோம். வாராகி அம்மனை என்னால வழிபாடு செய்ய முடியல, வீட்டுல வச்சுக்க முடியல அப்படிங்கும் போது பெருமாள் படம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த பஞ்சமி திதியில நீங்க வராகமூர்த்தியை வழிபாடு செஞ்சு பாருங்க. அந்த பூமாதேவி எப்படி வந்து அவர் காத்தள்ளினாரோ அதே மாதிரி நமக்கும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து நமக்கு தீர்த்து கொடுப்பாருங்கல எந்த சந்தேகமும் இல்லை. நான் வந்து இப்ப ரீசெண்டா சமயபுரம் போயிருந்தேன். அதோட ஷார்ட்ஸ் வீடியோ நான் கொடுக்குறேன். அதுல வந்து இந்த மகாலட்சுமி விளக்கு வந்து வாங்கியிருந்தேன். மனையோட அந்த மனை வந்து வேற கடையில வாங்கினேன், மகாலட்சுமி தீபம் வந்து வேற கடையில வாங்கினேன். சூப்பரா இருந்தது, தங்க விளக்கு மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த ஒரு நல்ல நாள்ல பஞ்சமி திதியில வெள்ளிக்கிழமை திருவோணத்தன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை வந்து ஏத்தணும்ங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நான் வெள்ளிக்கிழமையில வெள்ளி தீபம் தான் ஏத்துவேன். காமாட்சி அம்மன் தீபம் அது வந்து ஏத்தல. இன்னைக்கு வந்து நெல்லிக்காய் தீபம் வந்து ஏத்துனேன். என்கிட்ட இருக்க மண் அகல் விளக்குல முறம் வச்ச மகாலட்சுமி தாயாருக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து நெல்லிக்காய் தீபம் வந்து ஏத்தினேன். இந்த நெல்லிக்காய் தீபம் ஏன் ஏத்துறோம் அப்படின்னா நமக்கு வந்து சொத்து பிரச்சனை இருக்கு, சொத்து விவகாரம் இருக்கு, அதே மாதிரி சொத்துக்கள் வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல செல்வ செழிப்போட வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் தீபம் வந்து ஏத்துறது ரொம்ப ரொம்ப உகந்தது. மகாலட்சுமிக்கு உரிய இந்த நெல்லிக்காய் தீபத்தை இன்னைக்கு வந்து ஏத்தினேன். ரொம்பவே மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. நெய்வேத்தியமா இன்னைக்கு மாதுளம்பழம் வந்து வச்சிருந்தேன். இது வராகி அம்மனுக்கும் பிடிக்கும், மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கறனால இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவா வந்து மாதுளம்பழம் வச்சுட்டேன். விநாயகருக்கும் அதே மாதிரி நேற்று வந்து நான் பூஜை பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ இத்தனை தெய்வங்களை இந்த 1.5 நாள்ல வந்து வழிபாடு செஞ்சது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த விளக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு தனியா நான் ஷார்ட்ஸ்லயும் காமிக்கிறேன். இதோட பிரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி துளசி அம்மாவுக்கும் வந்து விளக்கு வந்து ஏத்திட்டேன். நான் வந்து வாராகி அம்மனுக்கு பஞ்சமி அன்னைக்கு எப்பவுமே வந்து 5 முக தீபம் ஏத்துவேன். கிருஷ்ணருக்கு தனியா ஒரு தீபம் ஏத்தலான்னு பார்த்தேன். ஏற்கனவே நம்ம நிறைய விளக்கு ஏத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் தீபம் ஏத்துறதுனால அந்த இடமே கொஞ்சம் பிரகாசமா இருந்தது. அதனால வந்து நான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா இந்த தீபமும் ஏத்தல, எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த மகாலட்சுமி தீபமும் அதே மாதிரி நெல்லிக்காய் தீபமும் வந்து ஏத்திட்டேன். குலதெய்வ விளக்கு வந்து ஏத்திருந்தேன். சிவபெருமானுக்கும் ஒரு தீபம் வந்து ஏத்திட்டேன். இப்படிதான் வந்து நான் வந்து பூஜை பண்ணேன். ரொம்பவே சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தது. உங்களுக்கும் வந்து இந்த சந்தோஷம் நினைக்கணும், அதே மாதிரி நல்லபடியா வந்து உங்களுக்கும் வந்து வீடு மனை வாசல் வேணும் அப்படின்னா கண்டிப்பா பஞ்சமி திதியில வாராகி அம்மனை வழிபாடு செய்ய முடியாட்டியும் அவங்களோட ரூபமான அதே மாதிரி இருக்கக்கூடிய பெருமாளுடைய 3ஆம் அவதாரான
அவதாரமான வராகமூர்த்தியை நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானதுதான். நீங்க அவரோட போட்டோ தான் வச்சுக்கணும்னு இல்லை, மனசால அவர் நினைச்சுக்கிட்டு பெருமாளுக்கு நீங்க வந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க பஞ்சமி திதி அன்னைக்கு. உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடுக்காக தான் வந்து வீடு நிலத்துக்காக தான் நிறைய வந்து போராட்டங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும்னா எல்லாருமே வந்து ஆசைப்படுறோம். சட்டி முட்டி பானைலாம் தூக்கிக்கிட்டு நம்ம ஜாமான் தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் மாற்ற முடியல, வாடகை வந்து ஏத்திட்டே போறாங்க. நம்ம வீடு நம்ம சுதந்திரமா இருக்க முடியல, ஒரு செவுத்துல ஒரு ஆணி அடிக்க முடியல, ஒரு நிம்மதியா ஒரு பூஜை பண்ண முடியல. நிறைய பேருக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளிக்கிழமையில உங்களுக்காக யாரெல்லாம் வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். சொந்த வீட்டுல நீங்க சீக்கிரமா போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் நல்லபடியா உங்க பிரார்த்தனைய விடாம நல்லபடியா பண்ணுங்க. சங்கடகர சதுர்த்தியில உங்களால என்ன முடியுமோ அதை விநாயகருக்கு வந்து கொடுங்க. அருகம்புல்லா இருந்தாலும் சரி, வெள்ளருக்கு மாலையா இருந்தாலும் சரி, இல்ல வந்து கதம்பமா இருந்தாலும் சரி, எது உங்களால முடியுதோ அதை வந்து விநாயகர் பெருமானுக்கு கொடுங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாருங்க. உங்க சங்கடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் எப்படி தேஞ்சுக்கிட்டே போவாரோ அதே மாதிரி தேஞ்சுக்கிட்டே போய் நமக்கு பிரகாசமான ஒரு பௌர்ணமி மாதிரி ஒரு வெளிச்சத்தை கண்டிப்பா வந்து இந்த இறைவன் வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு காலையில பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 6 to 7 சுக்கரஹோரை பூஜையும் முடிச்சுட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கே வந்து அபிஷேகம் பண்ற வாராகி அம்மனுக்கும் கிருஷ்ணருக்கும் அபிஷேகம் பண்ணவே டைம் சரியா இருந்தனால நான் வந்து குபேர பூஜை வந்து பண்ணாம விட்டுட்டேன். அது வந்து மதியம் 1 to 2 தான் வந்து பண்ணலான் இருக்கேன். லட்சுமி குபேர பூஜை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோட மேஜிக் பாக்ஸ்ல வந்து சேவிங்ஸ் மணியை வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா காலையில வந்து அந்த 6 to 7ங்கிற சுக்கரஹோரே டைம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால மதியம் 1 to 2 தான் வந்து எடுத்து வைக்க போறேன். இந்த ஒரு நல்ல நாள்ல எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.